பியோ நம ஸ்ரீ மகாபரிவாச்சரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4ல் கிருஷ்ணன் பூஜித்த கணநாதன் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 74 ஆரம்பிக்கிறது. அபவாதத்துக்கு காரணம். இங்கே துவாரகையில் பகவான் பல தினசாக எண்ணி துக்கப்பட்டு கொண்டிருந்தார். இந்த சிவந்தகத்தால் எத்தனை கஷ்டம் வந்துவிட்டது. பிரசேனன், சத்ராஜித்து, சததன்மா என்ற 3 பேரை அது பலி வாங்கிவிட்டது. முதலில் அது சத்ராஜித்திடமிருந்து நமக்கு அபவாதம் வாங்கி வைத்தது. இப்பொழுதோ அண்ணாவே நம்மை விகல்பமாக எடுத்துக்கொண்டு தேசாந்திரம் போகும்படி செய்திருக்கிறது. அக்ரூரர் ஊரில் இல்லை என்பதால் அவர்தான் அதோடு போய்விட்டார் என்று ஊகிக்க வேண்டியிருக்கிறது. அதாவது சத்தான அந்த ஆத்மாவை இங்கே இல்லாதபடி பண்ணியிருப்பதும் சிவந்தகம்தான். சத்யபாமாவுக்கோ பிதாவின் மரணத்தினால் அது பெரிய சோகத்தை இழைத்திருக்கிறது. ஊரே நம்மை சந்தேகப்படுகிறது. எதனால் இப்படி பல கஷ்டங்கள், எதனால் இப்படி மறுபடி மித்யாபாவத்துக்கு ஆளாகிறோம் என்று யோசித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது நாரத மகரிஷி வந்தார். எப்பொழுது வரணும், எப்பொழுது வந்தால் கதையில் சுவாரஸ்யமான திருப்பம் உண்டாக்க முடியும் என்று அவருக்கு தெரியும். சுவாமி, தாங்கள் ஏதோ விசாரத்தில் ஆழ்ந்திருப்பதாகவே தெரிகிறதே, என்ன காரணம் என்று பகவானை கேட்டார். பகவான் சிவந்தகத்தினால் உண்டான அனர்த்த பரம்பரையை அவருக்கு சொன்னார். எனக்கு ஏன் இப்படி மித்யாபவாதம் திரும்ப திரும்ப ஏற்படுகிறது? தேவரிஷியான தங்களுக்கு தெரியாததில்லை, தாங்கள் தான் காரணம் சொல்ல வேண்டும் என்று சாட்சாத் பரமாத்மா தம்மை குறைத்து கொண்டு வினயத்தோடு கேட்டார். ஓ அதுவா, இதோ சொல்கிறேன். நீங்கள் ஒரு பாத்திரபத சுக்ல சதுர்த்தியின் போது சந்திரனை பார்த்து விட்டீர்கள். அதனால்தான் விக்னேஸ்வர சாபத்தினால் வீண் அபவாதத்துக்கு பாத்திரமாகி விட்டீர்கள் என்று நாரதர் சொன்னார். பிள்ளையார் என்று ஆரம்பித்துவிட்டு என்னவோ கிருஷ்ணர் கதையை சொல்லிக்கொண்டு போகிறாரே என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுதுதான் விஷயம் வர ஆரம்பித்திருக்கிறது. பாத்திரபதம் பஞ்சாங்க வித்தியாசம். பாத்திரபதம் என்பது ஒரு இரட்டை நட்சத்திரம். பூர்வ பாத்திரபதம், உத்தர பாத்திரபதம் என்று அந்த 2 நட்சத்திரங்களுக்கு பெயர். புரோஷ்டபதம் என்றும் சொல்வார்கள். பொதுவாக மாசத்தை குறிக்கும் போது, அதாவது இந்த நட்சத்திரங்களில் ஒன்றில் பௌர்ணமி வருகிற மாசத்தை குறிப்பிடும் போது பாத்திரபதம் என்றும், நட்சத்திரத்தையே குறிப்பிடும் போது புரோஷ்டபதம் என்றும் சொல்வது வழக்கம். பூர்வ புரோஷ்டபதி உத்தர புரோஷ்டபதி என்று இருப்பதைத்தான் திரித்து பூரட்டாதி உத்திரட்டாதி என்கிறோம். பௌர்ணமி என்று புரோஷ்டாபதி நட்சத்திரத்தை கொண்ட மாசமாகிய புரோஷ்டாபதியைத்தான் இன்னொரு விதத்தில் திரித்து புரட்டாசி என்கிறோம். ஆனால் நம்முடைய புரட்டாசியும் சரி, இந்த மாதிரி நட்சத்திரங்களின் பெயர்களை உடைய மற்ற 11 மாசங்களும் சரி, கரெக்டாக அந்த பௌர்ணமியில் அந்த நட்சத்திரம் வருவதாகத்தான் இருக்க வேண்டும் என்றுமில்லாமல் ஒரு மாசம் முன்பின் தள்ளியும் போய்விடுவது உண்டு. காரணம், நாம் மாசப்பேரை பௌர்ணமி நட்சத்திரத்தை கொண்டு சித்ரா, விசாகம், கார்த்திகம் என்கிறது போல நட்சத்திரத்தின் பேரில் வைத்துக் கொண்டாலும் வாஸ்தவத்தில் இதற்கு சம்பந்தமில்லாமல் மாசப்பிறப்பை சூரியன் 12 ராசிகளில் ஒவ்வொன்றாக பிரவேசிக்கும் தினமாகத்தான் வைத்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ் தேசத்தில் உள்ள நாம் பின்பற்றும் இந்த விதமான மாசத்துக்கு சௌரமானம் என்ற பெயர். தெலுங்கர், கன்னடஸ்தர் முதலானவர்களும் வடக்கத்தியர்களின் பெரும்பாலரும் அனுசரிக்கும் சாந்திரமானம் என்ற பஞ்சாங்கத்தின்படி அமாவாசை அடுத்த வரும் வளர்பிறை பிரதமையில் ஒவ்வொரு மாசமும் பிறக்கும். அந்த விதமான மாசத்தில்தான் அந்த மாசத்தின் பெயர் எந்த நட்சத்திரத்தை வைத்து இருக்கிறதோ அதுவும் வாஸ்தவமாக அந்த பௌர்ணமியில் அல்லது பௌர்ணமிக்கு நெருக்கமான திதியில் வருகிற நட்சத்திரம் எதுவோ அதுவும் முன்னே பின்னே தள்ளி போகாமல் கரெக்டாக ஒத்துப்போகும். பண்டிகைகளெல்லாம் இந்த சாந்திரமான மாசப்படியே நிர்ணயமானவை. ஆகையால் பிள்ளையார் சதுர்த்தி பாத்திரபத மாசத்தில் சுக்லபக்ஷ சதுர்த்தி என்றால் அது எப்பொழுதும் தெலுங்கர், கன்னடஸ்தர் ஆகியவர்களுக்கு அவர்களுடைய பாத்திரபத மாசத்திலேயே தான் வரும். நமக்கு சௌரமானத்தை பின்பற்றும் தமிழ் தேசவர்களுக்கு இப்படி இல்லாமல் பிள்ளையார் சதுர்த்தி புரட்டாசியாகவும் இருக்கலாம், அல்லது ஆவணியிலே வந்தாலும் வந்துவிடலாம். காரணம் என்னவென்றால், நம்முடைய பங்குனி அமாவாசை ஆன மறுதினமே அவர்களுடைய சித்திரை பிறந்து, இதேபோல் ஒவ்வொரு மாசத்திலும் நடந்து நம்முடைய ஆவணி அமாவாசையான மறுதினமே அவர்களுடைய புரட்டாசி, அதாவது பாத்திரபத மாசம் பிறந்துவிடும். அதிலே 4 நாளுக்கு அப்புறம் சதுர்த்தி வருகிற போது சூரியன் சிம்மராசியை விட்டு கன்னியாராசிக்கு போகாமலே இருக்கலாம். அநேகமாக இப்படித்தான் இருக்கிறது. சூரியனின் கன்னியா பிரவேசத்தன்றுதான் நம் புரட்டாசி பிறப்பதால் இம்மாதிரி வருஷங்களில் நமக்கு ஆவணிலேயே பிள்ளையார் சதுர்த்தி வந்துவிடுகிறது. இதே மாதிரிதான் ஸ்ரீராம நவமி என்றால் அது எப்பொழுதும் சாந்திரமானக்காரர்களுக்கு சித்திரை மாச நவமியாக இருக்க, நமக்கோ சில சமயம் பங்குனி, சில சமயம் சித்திரை என்று இருக்கிறது.
இப்படியே கோகுலாஷ்டமி, நவராத்திரி முதலான எல்லா பண்டிகைகளுமே நமக்கு ஆடியாகவோ ஆவணியாகவோ இருக்கலாம், புரட்டாசியாகவோ ஐப்பசியாகவோ இருக்கலாம் என்றிருக்க, அவர்களுக்கு கோகுலாஷ்டமி என்றால் ஸ்ராவண, அதாவது அவர்களுடைய ஆவணி கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி தான். நவராத்திரி என்றால் ஆஸ்வின ஐப்பசி சுக்லபக்ஷத்தின் முதல் 9 தினங்கள் தான் என்று தீர்மானமாக இருக்கிறது. சாந்திரமான பாத்திரபத மாசத்தில், அதாவது நம்முடைய ஆவணி அல்லது புரட்டாசி மாசத்தில் வரும் வளர்பிறை சதுர்த்தி தான் நாரத பகவான் குறிப்பிட்ட பாத்திரபத சுக்ல சதுர்த்தி என்று சொல்ல வந்தேன். அதுதான் பிள்ளையார் சதுர்த்தி தினம். அப்படிப்பட்ட ஒரு தினத்தில் கிருஷ்ணர் ஆகாசத்தில் தெரியும் சந்திரனை பார்த்து விட்டார். அது எந்த தினம் என்று உங்களுக்கு நினைவிருக்கலாம். பிரசேனனோடு வேட்டைக்கு போய் அங்கே அவன் பிரிந்து போய் பகவான் ரொம்ப நாள் காத்திருந்து அப்புறம் ஆகாசத்தை பார்த்து அடடே 4ஆம் பிறை கூட உதித்து விட்டது என்று ஊருக்கு திரும்பினாரே, அந்த தினம்தான். இப்படி சதுர்த்தி சந்திரனை அவர் பார்த்ததால் தான் அவர் மீது விக்னேஸ்வரரின் சாபம் பலித்து தப்பான அபவாதம் ஏற்பட்டு விட்டது என்று நாரதர் தெரிவித்தார். அவர் இப்படி சொன்னவுடன் பகவான் சுக்லபக்ஷ சதுர்த்தியில் சந்திரனை பார்ப்பதால் இப்படி தோஷம் சம்பவிக்க வேண்டும் என்று விக்னேஸ்வரர் ஏன் சபித்தார் என்று கேட்டார். நாரதர் அவருக்கு சவிஸ்தாரமாக கதை சொல்ல ஆரம்பித்தார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம், மகாபரிவாச்சரணம், மகாபரிவாச்சரணம்.